வணக்கம். இன்றைய பிரதான செய்திகளை வழங்குவதற்காக நான் நதியா ராஜேந்திரன். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சட்டசபை தேர்தலில் தேமுதிக யாருடன் கூட்டணி? பேரம் படியாததால் முடிவை அறிவிக்க தயங்கும் பிரேமலதா. தமிழக வெற்றி கழகத்தின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழா முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாக வாய்ப்பு. மதுரை வடக்கு தொகுதியில் காங்கிரஸ் கட்சி போட்டி என போஸ்டர். திமுக எம்எல்ஏ தளபதியை சீண்டும் காங்கிரஸ் நிர்வாகிகள். தங்கம் வெள்ளியின் விலை வரலாறு காணாத அளவிற்கு உயர்வு. ஒரு சவரன் 1,34,400 ரூபாய்க்கு விற்பனை. உலக அளவில் 2050ஆம் ஆண்டிற்குள் 250 கோடி பேருக்கு மேல் காது கேட்காது என உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக யாருடன் கூட்டணி என்பது பிப்ரவரி 10ஆம் தேதிக்குள் அறிவிக்கப்படும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் மட்டுமே உள்ள நிலையில் பேரம் படியாததால் தேமுதிக யாருடன் கூட்டணி அமைக்கும் என்ற தகவல் இதுவரைக்கும் வெளியாகவில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிக இடம்பெறும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கூட்டணி குறித்து உரிய நேரத்தில் அறிவிப்போம் என்று அக்கட்சியின் இளைஞர் அணி செயலாளர் விஜயபிரபாகரன் கூறியுள்ளார். தொண்டர்கள் யாருடன் விரும்புகிறார்களோ அவர்களுடன் தான் கூட்டணி என்றும் விஜயபிரபாகரன் தெரிவித்துள்ளார். 2026 சட்டப்பேரவை தேர்தலையொட்டி வேட்பாளர் பட்டியல் தயாரிக்கும் பணியில் தாவேகா தலைமை மும்முரமாக ஈடுபட்டு வருகிறது. பிப்ரவரி 2ஆம் தேதி முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாகலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தாவேகாவின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழா பிப்ரவரி 2ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் அன்றைய தினம் முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலை விஜய் அதிகாரப்பூர்வமாக வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பட்டியலில் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. திமுக தொகுதியான மதுரை வடக்கு தொகுதியில் காங்கிரஸ் கட்சி போட்டி என போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளதால் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அத்தனை அறிவுறுத்தல்களை வழங்கியும் திமுகவுடன் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மோதல் போக்கை கடைபிடித்து வருகின்றனர். தளபதியின் சொந்த தொகுதியான மதுரை வடக்கு தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளருக்கு உங்கள் ஓட்டு கை சின்னத்திற்கு என மதுரை வடக்கு காங்கிரஸ் கட்சி என்ற பெயரில் போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீதான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணையில் அரசு தரப்பு சாட்சிகள் விசாரணை நிறைவடைந்த நிலையில் வழக்கு இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. அமைச்சர், அவரது மனைவி, தம்பிகள் ஆகியோர் நேரில் ஆஜராகாத நிலையில் வரும் பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தார். கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி 48 மணி நேரம் உண்ணாவிரத போராட்டத்தை சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் அரசு மருத்துவர்கள் தொடங்கியுள்ளனர். மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி கொண்டு வந்த அரசாணை 354ஐ மறு ஆய்வு செய்து அரசு மருத்துவர்களுக்கான திருத்தப்பட்ட ஊதியம் வழங்க வேண்டும். அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்களுக்கான படிகள் 3000 ரூபாய் வழங்கப்பட வேண்டும் எனவும் அரசு மருத்துவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தங்கம் வெள்ளியின் விலை வரலாறு காணாத அளவிற்கு உயர்ந்துள்ளது. வியாழக்கிழமையான இன்றைய தினம் அதிகபட்சமாக 1 கிராமுக்கு 1190 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 16,800 ரூபாயாக விற்பனையாகிறது. சவரனுக்கு 9,520 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 1,34,400 ரூபாயாக விற்பனையாகிறது. இதேபோல வெள்ளியின் விலை 1 கிராம் 425 ரூபாயாகவும் 1 கிலோ கட்டி வெள்ளி 25,000 ரூபாய் உயர்ந்து 4,25,000 ரூபாயாக உயர்ந்துள்ளது. உலக அளவில் 2050ஆம் ஆண்டிற்குள் 250 கோடிக்கும் அதிகமான மக்கள் காது தொடர்பான பிரச்சனைகளால் பாதிக்கப்படும் அபாயம் இருப்பதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரித்துள்ளது. அதிக இரைச்சலுடன் நீண்ட நேரம் ஹெட்போன்களை பயன்படுத்துவது மற்றும் ஒலி மாசு போன்ற காரணிகளால் கேட்கும் திறன் கடுமையாக பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒலி மாசு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த தவறினால் எதிர்கால சந்ததியினர் மிகப்பெரிய சவாலை எதிர்கொள்ள நேரிடும் என நிபுணர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். உலகின் மிகப்பெரிய இ-காமர்ஸ் நிறுவனமான அமேசான் தனது கார்ப்பரேட் பிரிவில் பணியாற்றும் 16,000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளது. கடந்த 3 மாதங்களில் அந்நிறுவனம் மேற்கொள்ளும் 2வது பெரிய பணி நீக்கம் இதுவாகும். நிறுவனத்தின் படிநிலைகளை குறைக்கவும் அதிகாரத்துவத்தை களைந்து உரிமைகளை அதிகரிக்கவும் இந்த மாற்றங்கள் செய்யப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடு ஆன திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தெப்பத் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. தெய்வானையுடன் சுப்பிரமணிய சுவாமி கோவில் தெப்பத் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இரவு மண்டபத்திலிருந்து அம்பாளுடன் சுவாமி புறப்பட்டு தெப்பத்தில் எழுந்தருளினார். இதனைத் தொடர்ந்து அங்கு குவிந்திருந்த பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா என்று பக்தி முழக்கமிட்டு தெப்பத்தினை வடம் பிடித்து இழுத்தனர்.
தைப்பூசம் வார இறுதி நாட்களை முன்னிட்டு வெள்ளி சனிக்கிழமைகளில் 1005 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு 30ஆம் தேதி 360 பேருந்துகளும் 31ஆம் தேதி 485 பேருந்துகளும் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. அண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள BNC டைம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.